ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த மூவி பார்க்க போகிறேன்னா ஐடென்டிட்டி. இந்த மூவியோட கேஸ்ட் அண்ட் க்ரூ யாருன்னா லைக் டொவினோ தாமஸ், த்ரிஷா அண்ட் ஜெல்தினே நடிச்சிருக்காங்க. இதான் முக்கியமாக ஒரு 4 கிலோமீட்டர் இவங்க தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். ஸோ படத்தோட ஒன்லைன் ஸ்பாய்லர் இல்லாமல் சொன்னோம்னா, லைக் ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்குது. அங்கே வந்து தெரியாதனமாக பொண்ணுங்களை ட்ரையல் ரூமில் வந்து வீடியோ எடுக்கிறாங்க கேமரா வச்சு. ஸோ அதை கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க வந்து அவங்கள கொல்றாங்க. கொல்றத த்ரிஷா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததும் த்ரிஷா அதை போய் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போலீஸ்கிட்ட போகிறாங்க. போகிறவள்ள அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனோடனே அவங்க பாதிக்கு மேலே எல்லாம் மறந்துடுச்சு. இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிற வினய் வந்து ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வந்து கூப்பிட்றாங்க டொவினோ தாமஸை. அவர் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறாரு. லைக் த்ரிஷா மறந்துடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறத வச்சு ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறதான் மிச்ச ஸ்டோரியை. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் லைக் எல்லாம் ஓகே. ஃபஸ்ட் ஹாஃப்னால் செம்ம மாதம் இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபில் குறிப்பாக சொல்லணும்னா இன்டர்வல் பிளாக் பக்காவான ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் அது. பட் ஆனால் ஃபால் டவுன் ஆனது வந்து செகண்ட் ஹாஃபில் தான். ஆக்சுவலாக இன்டர்வல் முடிஞ்சு ஒரு 10 மினிட்ஸில் யார் இல்லை எதனால் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பட் ஆனால் அந்தளவுக்கு அது தெரிஞ்சோடனே அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப் மொத்தத்துக்கும் எப்படின்னா பறக்கிறது, ஓடுறது, சேசிங்கு, ஃபாலோ பண்ணுறது பழையாள படமாக ஓடுனது. அதுக்கு மேலே வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆக்ஷன் குத்து அந்த மாதிரி ஒரு இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு படமாக ஆயிடுச்சு. அதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். பட் ஆனால் மூவியோட மேக்கிங் வந்து பக்காவாக இருக்குது. ஒவ்வொரு ஷார்ட்டும் கன்சியூம் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் தேட்டரில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சு இன்டர்வல் போயிட்டு செகண்ட் ஹாஃப் வெயிட் வாங்கிட்டு இருந்தேன். இப்படி ஆனோடனே ஒரு மாதிரி மொக்கையாக போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு சின்ன பையன் கேரக்டர்னு வரும். அது அவ்வளோ பில்டப் பண்ணியிருப்பாங்க, இப்படி பண்ணுவான் அப்படின்னு. ஆனால் அவங்க பண்ணுறது ஒன்றுமே காமிக்க மாட்டாங்க. வளர்ந்தவொடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. மலையாளத்தில் ஸ்டார்டிங் வந்து நல்லா ஆரம்பிக்கும் மஜ்பல் பாய்ஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் ஒரு ஆவரேஜ் படம் தான் அது. ஸோ இந்த மூவி வந்து தமிழ் டப்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு தேட்டரில்.